ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? என் பெயர் அஸ்வின். நான் உளவியல் மற்றும் ஈர்ப்பு விதி பயிற்சியாளர். உங்களுக்காக இந்த ஈர்ப்பு விதி பற்றி நிறைய டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். இப்போது மணி பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. நான் முகப்பேர் கெஃபே காஃபேடியில் எது உங்களுக்காக நேரடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு விதி பற்றி, இந்த மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், எப்படி நம்ம பல வகையில் பல வழியில் பணத்தை சம்பாதிக்கலாம், அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ன. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்து கூட போட தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் கணக்காக பணத்தை எண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஒரு கற்பனை, அதாவது ட்ரீம் லைஃப்னு சொல்லுவாங்களா, எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன் நிறைய பேர் பிஹெச்டி படிச்சிருந்தாலும் ஒரு மந்த்லி சேலரி வேலைக்கு போயிட்டு கடைசி வரைக்கும் ஒரு கடன்லேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது எப்படி அவங்க மட்டும் சில பேரால் பல வகையில் பணத்தை சம்பாதிக்க முடியுது, இந்த எப்படி ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்க முடியுது எந்த வித ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், ஏன் பல பேரால் எவ்வளோ கடுமையாக உழைச்சாலும் ஏன் நம்மளால் பணத்தை ஈர்க்க முடியல, இல்லை பணம் வந்தால் கூட நிற்க மாட்டேங்குது, உடனே செலவாகுது, இதை பற்றி நான் சின்ன உரையாடலாம் கொடுக்க போகிறேன். அப்போது இந்த ஈர்ப்பு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் செயல்படுது. அதாவது என்ன மாதிரி எண்ணங்கள் ஆழமானதில் ஓடிட்டுருக்கோ அதை நம்ம உணர்வாக வெளிப்படுத்தணும், நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கோம். இது அடிப்படை தத்துவமாக இருந்தாலும் நாம் எப்படி வளர்ந்துருக்கோம், எப்படி படிச்சிருக்கோம், என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் எந்த கோணத்தில் பார்க்குறேன், என்ன இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இதெல்லாம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆழ்நிலையில் ஒரு வகையான கணிப்பாக மாறி அதை சாக்கடையாக வடிகட்டி தேங்கி நிற்கும்போது அதோட பிரதிபலிப்பு தாங்க நமக்கு வாழ்க்கையாக மாறி போதா. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏன் சில பேருக்கு பணம் வந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அஸ்வின் இந்த மாதிரி வீடியோலாம் எஃபியில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கீங்க, டெய்லி கெஃபே காஃபேடியில் 150 ரூபா காஃபி கொடுத்து இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறீங்க, ஏன் ரோட்டில் 10 ரூபா காஃபி கொடுத்து நிம்மதியாக இருக்கலாம்ல. இல்லைங்க, எனக்கு சில வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள், நிறைய வலிமை, எல்லாமே ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்ததுனால தான் நிறைய பேருக்கு உதவணுங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. அப்போது இந்த ஈர்ப்பு வீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்குங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த பிரபஞ்ச சக்தியாக தான் என்னன்னு தெரியல. நம்ம ஒரு ஆன்மீகம் சொல்லிட்டு அதில் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு வேறு டைமென்ஷனில் யோகமாக அந்த மாதிரிலாம் போகும்போது என்னது, ஒரு பற்றே இல்லாத ஒரு நிலைக்கு போகும்போது, ஒரு பற்றற்ற எண்ணம் வரும்போது என்னது, எதுவுமே நம்ம இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குமா. அப்போ நீங்கள் கேட்கலாம், அஸ்வின் நீங்கள் எப்படி இந்த ஈர்ப்பு விதிக்குள்ளே இருந்தீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி செயல்படுது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவாளியோ புத்திசாலியோ ஒரு ஐஐடிலையோ ஆக்ஸ்ஃபோர்ட்லலாம் ஒன்றுமே படிக்கலைங்க. இல்லை மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி வித்யாலயா கோயம்புத்தூரில் தான் படித்தேன். எல்லா சப்ஜெக்ட்லையும் 1986 பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டிலலாம் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, எப்படி ஊர்பட போகிறான்னு சொல்லிட்டு திருப்பியும் 12th எழுதிட்டு நான் சென்னைக்கு காலேஜ் ஜாயின் பண்ணேன். இந்த காலேஜ் படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு ட்ரேடிங் பண்ணுவோம், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம், ஒரு சர்வீஸ் பண்ணுவோம், ஒரு ஜாப் எடுப்போம், இல்லாட்டி நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம்பாதிச்சுட்டு இருப்போம் இல்லையா. இது நார்மலாக ஒரு கன்வென்ஷனல் பிஸ்னஸாக இருந்தாலும் கூட ஒரு மேனுஃபேக்சர் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அது பல கைகள் மாறி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ஒரு கஸ்டமருக்கு வரும்போது என்னது, அதோட மேனுஃபேக்சர் காஸ்ட்டை விட ஒரு 4-5 மடங்கு ஜாஸ்தி தானே ஆகுது. இதெல்லாம் பைஃபர்கேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நம்ம ஒரு கஸ்டமர் கொடுக்கும்போது என்னது, அவருக்கு இந்த ப்ராஃபிட் மார்ஜின் நிறைய நம்ம கொடுக்கலாமா, அதே சமயத்தில் அவர் ரெஃபர் பண்ணும்போது ரெஃபரல் இன்கம் வரும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, நான் இங்கே என்ன கம்பெனியும் நான் ரெஃபர் பண்ண வரலைங்க, ஆனால் இந்த நெட்வொர்க்கிங் மூலமாக எப்படி பல வகையில் பணம் சம்பாதிச்சுன்னு தான் இப்போ நான் சொல்ல வரேன். அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஹர்பல் லைஃப் இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு இந்த வெயிட் ரிடக்ஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனியை தான் முதல்ல பண்ணேன். நிறைய பேரை டவுன்லைனில் போட்டேன், நிறைய மீட்டிங் போவேன், டெய்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோட்டலில் கான்ஃபரன்ஸு நெட்வொர்க்கிங்கு. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான காசு எனக்கு சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிது. வயசு 20 கூட ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ புரியுதில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம பேசினா காசோட சொல்லிட்டு ஒரு குறித்தான ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 12 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு 7 வருஷம் தொடர்ந்து பண்ணுங்க. எனக்கே அதிசயமாக இருந்தது. லேக்ஸ் ஆஃப் டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் ஒரே திரும்ப தனாவட்டு நம்ம நிறைய சாதிக்கலாம், நம்ம சின்ன வயசுலேயே பணக்காரனாகனா டாட்டா பதில் லெவலுக்கு ஆளாக சொல்லிட்டு ஒரு பெரிய தனம் வந்துதான். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசில் 20 வருஷம் கடனில் போய் மாட்டிக்கிட்டேங்க. அதை தாங்க என்னுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பமுனை.
வீட்டில் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ், எங்கே பையன் வந்து உருப்படுவான்னு நினச்சான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ரெண்டு சுச்சுவேஷனு, கல்யாணமும் நின்று போச்சு, வீட்டில் ஒரே பிரச்சனை, நிறைய பேர் கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, நிறைய பேர் என்னை விட்டு போயிட்டாங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, ஸ்டாக் நின்று போயிடுச்சு, கம்பெனி மூட்டாங்க, என்னடா நம்ம சாதிக்கணும்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க, கடைசியில் பார்த்தா நடுவுக்கு வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. 3 நிமிஷம் தண்ணி குடிச்சுதான். இது ஏன் நான் குறிப்பாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி ஃபேஸ்புக் லைவ், வாட்ஸ்அப் வீடியோ, நிறைய வசதி வாய்ப்புகள், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டும், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாங்க இந்த ஸ்கை கோஸ்ட் காம்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு அந்த வீடியோ எனக்கு ஒரு சிங்கப்பூர் ட்ரெயினர் காமிச்சது. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. அதில் பார்த்திங்கன்னா பாப் ப்ராட்கர், ஜான் நிக்லின், ஜானஸ் ரஃபின்ஸ், அண்ட் கலஸ், பில் ஹாரிஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பிரபஞ்சத்தை கேளுங்க, பிரபஞ்சம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ ஒரு அதிசயமாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும், ஆனால் என்னென்னு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். சரி, அதில் பார்த்திங்கன்னா அந்த பாப் ப்ராட்கர்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் விஷயத்தை சொல்லி முடிப்பார். இந்த படத்தை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அது காட்சியில் விஷுவலைஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி பிரபஞ்சத்தை நம்புங்க, கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்குன்னு சொல்லுவாரா. நான் என்ன பண்ணுவேன், வெட்டியாக இருக்கும்போது டிஃபன் சாப்பிடும்போது அந்த வீடியோவை திரும்ப பார்த்துட்ருப்பேன். அதே மாதிரி நமக்கு தான் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு ஒரே கூட்டான ஆசையாக இருந்ததுனால அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த பிளெயின் டேக் ஆஃப் ஆகுது, லேண்ட் ஆகுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீச்சில் போய் தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சில உள்ளார கொஞ்சம் மாற்றங்கள் ஆகுது. எனக்கு ஒரே விஷயத்தை பல கூடங்களில் புரியறதுக்கு ஆரம்பிச்சிது. அப்போது எனக்குள்ளார கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஒரு வித்தியாசமாக நடக்கும்போது திருப்பி வேறு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணேன். அமெரிக்கா இந்தியா லிமிடெட்னு சொல்லிட்டு மலேசியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது தான் என்னோடய மலேசியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள தான் நான் உதவி பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய டவுன்லைன் போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டின்னரில் பார்த்தீங்கன்னா என்னோட மலேசியா ஃப்ரெண்டு, அஸ்வின் நீங்கள் ஈர்ப்பு விதி பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் மலேசியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை சார், என்கிட்ட சுத்தமாக கையில் காசும் கிடையாது, இப்போதைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் பார்க்கலாம் சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, லைஃபே பார்த்திங்கன்னா இருட்டாக போயிடுச்சு, கையில் காசு இல்லை. ஏன்னா நம்ம சின்ன வயசில் லாக்ஸ் கணக்கில் பார்த்தோம், நிறைய அது இது பண்ணிவிட்டு கதையில் சொதப்பிட்டோமோ. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக அஸ்வின் நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு வருவீன்னு சொல்லிவிட்டு அதை கிளம்பி போயிட்டார். அவர் என்ன சொன்னாரோ என்ன பண்ணாரோ எனக்கும் தெரில. பல மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னா யாரும் தெரில, ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் என்னை வெப்சைட்டை பார்த்து ஒரு இமெயில் அனுப்பிச்சார், இந்த மாதிரி மலேசியாவில் பயிற்சி கொடுக்குறீங்களான்னு சொல்லிவிட்டு. நான் உடனே அவரை தொடர்பு கொண்டு, சார் நான் கிட்ட சுத்தமாக கையில் காசும் கிடையாது, பாஸ்போர்ட்டும் கிடையாது, நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை சொன்னேன். அவர் டோன்ட் வரி, ஐ வில் கால் யூ பேக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவரே கால் பண்ணிவிட்டு, அஸ்வின் நான் உனக்கு வெஸ்டர்ன் யூனியனில் காசு அனுப்பிச்சிருக்கேன், இது உங்களுடைய பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு எடுத்து முதல்ல காசு எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் டிக்கெட் எடுத்து மலேசியா வாங்க சொன்னதா எனக்கு பிரமிப்பாச்சு. என்னடா நம்ம ஒரு இடத்துல நம்ம நிறைய லாக்ஸ் கணக்கில் டவுன் அது பண்ணிவிட்டு லாஸ் ஆகிட்டோம், இன்னொரு பக்கத்தில் காசு இல்லைங்கிறா, அவர் காசு கொடுத்து மலேசியா வர சொல்கிறாரு. சரி எதுக்கும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பாஸ்போர்ட் எடுத்து வெஸ்டர்ன் யூனியனில் பார்த்தா கை நிறையா காசுங்க. அப்போ தாங்க இந்த ஈர்ப்பு விதி செயல்படுதுன்னு சொல்லிட்டு எனக்கு உணர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டும் எடுத்து ஃபஸ்ட் டைம் மலேசியாவுக்கு ஜெட் ஏர்வேஸ் போகிறேன். பிளெயினில் தூங்கவே இல்லை, ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி என்ன ஆட்கொள்ளுன்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிச்சுது. பைலட் அறிவிக்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டிசென்ட் ஆக போகிறோம், ஃபாஸ்ட் அண்ட் பெல்ட்டுன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த மலேசியன் ஏர்போர்ட்டில் கீழே இறங்கணுன்னா பூமியை தொட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்பான்சர் நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு கீழே ஹோட்டலில் காஃபி குடிச்சிட்டு இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம மலேசியன் ஃப்ரெண்டு சென்னையில் மீட் பண்ண சொல்லிட்டு இவரை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வேறு ஒரு காஃபி ஷாப்பில் என்னோட ட்ரைனிங் ப்ரௌச்சரை பார்த்து ஸ்பான்சராக காண்டாக்ட் பண்ணி கரெக்டாக என்னை சந்திக்கிறாரு. என்னமோ நடக்குது, என்னன்னு ஒன்றும் புரியல. அவர் அஸ்வின் அன்றைக்கே சொன்னேன், இல்லை நீங்கள் மலேசியா வரீங்கன்னு. ஆமாம் சார், எல்லாமே ஒரு அதிசயமாக இருக்குன்னு சொன்னால், இல்லை அஸ்வின் இதுதான் ஈர்ப்பு விதின்னு சொன்னாலும் சரி ஏதோ ஒரு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சு நான் சென்னைக்கு பல மாதங்கள் தூங்கவே இல்லைங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தாங்க இந்த ஈர்ப்பு விதி தான் என்ன, எப்படி இந்த ஈர்ப்பு விதி செயல்படுது, ஏன் எனக்கு பணம் வந்தது, ஏன் எனக்கு பணம் விட்டு போயிடுச்சு, ஏன் ஏழையாக இருக்கான், ஏன் பணக்காரனாக இருக்கான், ஏன் நம்மள ஏழையால் பணக்காரங்கிறதுக்கு முயற்சி எடுக்கலை, என்ன ஆயிட்டுருக்கு, அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், நாம் எப்படி யோசிக்கிறோம், அந்த செல்வந்தர்கள்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, இதைத்தான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு இல்லையா. அப்போது இந்த ஈர்ப்பு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் செயல்படுது. அதாவது என்ன மாதிரி எண்ணங்கள் ஆள் மனதில் ஓடிட்டுருக்கோ அதை நம்ம உணர்வாக வெளிப்படுத்தும்போது நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் என்ன எப்படி இருக்கீங்க எந்த பாகுபாடும் கிடையாதுங்க, உங்களுடைய உணர்வுக்கு மட்டும்தான் பிரதிபலிக்குது. அப்போ நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களா, நம்ம என்ன மாதிரி உணர்வுகளில் வெளியில் விடுறோம்,
போட்டியா, பொறாமையா, கஞ்சத்தனமா, தாழ்வு மனப்புறையா, இல்லாட்டி அளவற்ற பிரபஞ்சமா? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த மனத்தடை தாங்க 90% ப்ராப்ளம் இல்லையா? அப்போது என்ன பண்ணணும், இந்த மனத்தடையை உடைக்கிறதுக்கு நிறைய தியானம் பண்ணுங்க. இல்லை நைட்டு சாப்பிட்டு ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இல்லை தனிமையான இடத்துல சைலண்ட்டாக உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்கள். எதுவுமே யோசிக்க வேணாம், எதுவுமே ஆர்கியூ பண்ண வேணாம், டிஸ்கஸ் பண்ண வேணாம். அப்போ என்ன ஆகுது, நிறைய எண்ணங்கள் வந்துட்டு இருக்குல்ல, பழசு புதுசு இது மாதிரி எண்ணங்கள்லாம் வரும்போது என்னது, இந்த எண்ணங்களின் வைப்ரேஷனை நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம், ஆர்கியூ பண்ணுறோம், டிபேட் பண்ணும்போது இதுதான் இருக்கிறது இல்லையா? இது எண்ணங்கள்லாம் ஓட விட்டு எண்ணற்ற நிலை வரும் இல்லையா? இது ஒரு நாளையோ 2 நாளையோ நடக்காதுங்க. இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பண்ணணும் இல்லையா? அப்போது டெய்லி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 2 வாட்டி தியானம் பண்ணுங்கள். குறிப்பாக காத்தால பண்ணுங்கள், அப்புறம் ஈவினிங் நைட்டு. அப்போது நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன எனக்கு புரிஞ்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் யார், என்ன, என் நிலை என்ன, என் சுற்றுப்புற சூழ்நிலைன்னா, அப்போது ஏன் எனக்கு பணம் வந்தது, ஏன் எனக்கு பணம் விட்டு போயிடுச்சு, அப்போது நான் எப்படி வளர்ந்துருக்கேன், நான் வந்து ஒரு பெரிய அறிவாளியோ புத்திசாலியோ ஒரு ஐஐடியிலையோ ஆக்ஸ்ஃபோர்ட்லாம் கிடையாதுங்க. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸரு. அவர் பேங்க்கில் எப்படி ஜாயின் பண்ணாருன்னா, அந்த காலத்தில் பேங்க் வேலை இப்போ எப்படி நம்ம ஐடி ஜாப் சொல்கிற மாதிரி 65-70 பார்த்திங்கன்னா அந்த புதுசாக ஒரு பேங்க் வேலை கிடச்சதுன்னா பெரிய வேலை, நல்ல ஒரு வசதியான வாய்ப்பு. அதனால் என்னாச்சு, அந்த பேங்க் வேலை ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் சைட் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காருங்க. பண்ணும்போது நிறைய லாஸ் ஆகிப்போச்சு. லாஸ் ஆனதான் ஆச்சு, கல்யாணம் 2 பசங்களாம் வந்ததுனால வீட்டில் ஒரே டைலாக் தான், என்னது, படித்து வேலைக்கு போகணும், இல்லை நம்ம குடும்பத்துக்கு அப்போ நமக்கெல்லாம் வேலைலாம் ஃபிட் ஆகாது. அதனால் என்னச்சு, இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றுமே வேணாம், நம்ம வேலைக்கே போகணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டாரு. அதே ஒரு குறுகிய மன அமைப்புலேயே என்னையும் வளர்த்து விட்டாரா. ஆனால் நான் படித்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியா ஸ்கூல், சின்னது வித்யாலயா, கோயம்புத்தூருக்குள்ள இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது அங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய காசு கொண்டு வருவாங்க. டெய்லி பார்த்திங்கன்னா காரில் வருவாங்க. எனக்கே அதிசயமாக இருக்கும். பசங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க, டீச்சருக்கே லோன் கொடுப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், ஏன் நம்ம வீட்டில் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் டெய்லி பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான ரூபாய் வந்துட்டுருக்கு, ஏன் நம்மளால் வந்து அந்தளவு சம்பாதிக்க முடியல? அப்போ எப்படி என்னை வளர்த்துருக்காங்க, நம்மளாம் முடியாது, நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளாம் ஒரு வருமானத்துக்காக தான் வேலை பண்ணுறோம் இல்லை? இதை தான் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இன்கம் இல்லை? அப்போ எப்படி குழா தொடர்ந்து விட்டா தண்ணி வர மாதிரி நம்ம வேலைக்கு போனால் தான் காசு வரும் இல்லை? அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது தான் என்னாச்சு, நம்ம வளர்ந்த விதம் இப்படி மாதிரி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் யானை இருக்கும் இல்லையா, அந்த கோயில் யானையை பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா காலில் சங்கிலி கட்டியிருக்கோம். ஏன்னா அது இங்கே ஓடிட்டுருக்கோம். குட்டியாக இருக்கும்போது அது யானை பார்க்க என்ன பண்ணுவாது, காலை சங்கிலி போட்டு தடுத்துருவாது. அது முயற்சி பண்ணி என்ன ஒரு காலகட்டத்தில் தன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனக்கோட்டை கட்டிக்கும் போது என்னாச்சு, அதே யானையை வந்து பெருசாக அடல்ட்டாக மாறும்போது கூட பேருக்கு காலை சங்கிலி போட்டிருக்காது. எதுக்கு, அது தன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய மன அமைப்பிலேயே வளர்ந்துருக்குமா. அது யானைக்கு மட்டும் கிடையாதுங்க, நமக்கும் தான் இல்லை? அப்போ என்னாச்சு, நம்மளால் முடியாது, நம்ம இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய மன அமைப்பிலேயே நம்ம வளர்ந்ததுனால என்னாச்சு, என்னுடைய வைப்ரேஷன் எப்படி இருந்தது, போட்டி, பொறாமை, கஞ்சத்தனம், குறுகிய மன அமைப்பு, இதையே வைப்ரேஷன் திரும்ப நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுறோம், டிபேட் பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணும்போது இருக்கிற பணமும் என்னை விட்டு போயிடுச்சா. அதுக்கப்புறம் வேறு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் பண்ணும்போது நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி தான் என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. அஸ்வின், நீ உன்னோட லைஃபுக்கு ஃபஸ்ட்டு பொறுப்பெடுத்துக்கிறியா? அதை தாங்க நான் பண்ணேன் இல்லை? நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, நிறைய பேரை நான் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ரெடியாக எக்ஸ்கியூஸ் வச்சுருக்கீங்க. இந்த உலகம் சரியில்லை, கடவுள் எனக்கு கொடுத்து வைக்கல, தான் இந்தியாவில் பிறந்தா, அரசியல் சரியில்லை, எதுவுமே இந்த உலகத்தில் சரியில்லைங்க, நான் எனக்குள்ளார சரியாக இருக்கேன்னா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்னுடைய சுய வளர்ச்சிக்கு நான் முதலீட்டு பண்ணுங்க. 99% நிறைய பேர் ஏன் ஃபெயில் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அறிவாற்றலையோ விஞ்ஞான வளர்ச்சியோ இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பத்தையோ கற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மாற்றங்கள் நம்ம பார்த்தாலும் இந்த பேராடைம் ஷிஃப்ட்டு சொல்லுவாங்க, இந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி என்னது குறுகிய காலகட்டத்தில் ஆகிட்டுருக்குல்ல. அப்போ என்ன ஆகிட்டுருக்கு, நிறைய சேஞ்சஸ் ஆகும்போது கஸ்டமரோட திங்கிங் மாறுது. அதே மாதிரி டெக்னாலஜி இன்டர்வென்ஷன், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்ஸு, அதே மாதிரி கஸ்டமர் சேஞ்சஸ்ஸு. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த மாதிரிலாம் ஆகும்போது என்னாச்சு, எப்படி அந்த கறி வெட்டுறவன் கத்தியை ஷேர் பண்ணுற மாதிரி நாம் புத்தியை ஷேர் பண்ணி தான் ஆகுங்க. அதை தாங்க 99% நிறைய பேர் பண்ணுறதில்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்படுத்தினேன், என்னோடய சுய வளர்ச்சிக்கு நான் முதலீட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாரினர் கேட்ட கேள்வி வந்து, அஸ்வின் உனக்கு டைம் ஃப்ரீடம் வேணுமா, மணி ஃப்ரீடம் வேணுமா, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணுமா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணுமா? இந்த கேள்வி தாங்க என்னுடைய ஆழ்மனதில் வந்து நிறைய போயிட்டு இருந்தது இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ வந்து கிட்டத்தட்ட சண்டே நைட்டு எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டு வேலை முடிச்சு தூங்கணும்னா காத்தால நாளைக்கு வேலைக்கு போகணும். ஏன்னா நம்ம பிஸியாக ஓடி தான் ஆகணும் இல்லையா. இன்றைக்கி சேஞ்சஸ் நிறைய ஆகிட்டு இருக்குன்னா நினச்சி கடன் ஜாஸ்தியாச்சு, வருவாய் கம்மியாச்சு, செலவு ஜாஸ்தியாச்சு, குடும்பம் பெருகிட்டோம், அதே சமயத்தில் தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது. நகரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் இல்லையா. இப்போது
இந்த குறுகிய வட்டத்திலேயே நான் ஓட்டிக்கிட்டு டைட்டான ஜாம் லைஃப் வேணுமா, இல்லை ஃபினான்ஷியல் ஃப்ரீயாக இருந்துட்டு அதே சமயத்தில் தூங்கும்போது கூட பல வகையில் எனக்கு காசு வரணுமா? அதை தாங்க நான் பண்ணேன் இல்லையா. அப்போ என்ன, எப்படி சார் நீங்கள் இதுக்கு வீடியோ கொடுக்குறீங்க, உங்களால் மட்டும் எப்படி வந்து கெஃபே காஃபி டேயில் டெய்லி வந்து இந்த மாதிரி 250 ரூபா காஃபி கொடுத்துட்டு எப்படி உங்களால் முடியுது? நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவாளியோ புத்திசாலிலாம் கிடையாதுங்க. அப்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பணத்தை பற்றின நாலேஜை நம்ம முதல்ல கெயின் பண்ணணுங்க இல்லையா. இது தாங்க 90% நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல. அப்போ என்ன இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெய்லி நான் வந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகிறேன், போகும்போது ஒரு 10 ரூபா காஃபி குடிக்கிறானா, இப்படி நான் வருஷக்கணக்காக குடிச்சிட்டு என்ன அந்த காஃபி குடிச்சிட்டு என்ன என்னோடய ஆழ்மனதில் பதிஞ்சிருக்கோம், நம்மளுடைய பட்ஜெட் 10 ரூபா, நம்ம தான் இவ்வளோ தான் வந்து குடிக்க முடியும், நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும் இல்லையா. இதுக்கு நான் வந்து காஃபி குடிக்கிறேன். இப்போ நான் இது பார்த்திங்கன்னா கெஃபே காஃபி டே, இது வந்து 150 ரூபா காஃபி. அப்போது இந்த 150 ரூபா நான் இப்போ காஃபி குடிக்கும்போது என்னுடைய ஆள் மனதில் நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து 10 ரூபா தான் காஃபி குடித்து பழகியிருக்கேன் டெய்லி. அப்போது ஒரு வேலைக்கு நான் வந்து 150 ரூபா செலவு பண்ணுறேன்னா, ஐயோ நான் 2 வாரத்துக்கு செலவு பண்ண வேண்டிய செலவை வந்து இந்த ஒரு வேளை காஃபிக்கே நான் செலவு பண்ணால் நம்மளால் முடியாதப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம ஆள் மனம் அமைஞ்சிருக்கு, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு மனசில் பதிஞ்சு எனர்ஜி கண்டிஷன் ஆச்சு. எப்படி காலில் வந்து அந்த யானை வந்து சங்கிலி போட்டு அதனால் முடியாதுன்னு ஒரு மனக்கோட்டை கட்டியிருக்கோம், நம்மளும் என்ன பண்ணோம், அந்த ஹிப்னோசிஸ் ஆஃப் சோஷியோ கண்டிஷனிங் இல்லை நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி மங்கி கடந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அதிலேயே ஆர்கியூ பண்ணுறோம், டிபேட் பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த வைப்ரேஷன் தாங்க திரும்ப திரும்ப நம்ம வெளியில் ஓடும்போது அன்கான்ஷியஸாக நம்ம வெளியில் ஓடும்போது என்ன பண்ணுது, இந்த பிரபஞ்சம் தத்தாஸ் தூங்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் என்ன எப்படி இருக்கலாம் எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. உங்களுடைய உணர்வுக்கு மட்டும்தான் பிரதிபலிக்கிறதுல. அப்போ நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், நம்ம எந்த மாதிரி உணவு வெளியில் விடுறோம், போட்டியா, பொறாமையா, கஞ்சத்தனமா, இல்லை ஏழ்மைத்தனமையா, இல்லை என்னால் முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், நான் இதையே திரும்ப திரும்ப வெளியில் ஓடும்போது இந்த வைப்ரேஷன், இந்த சுச்சுவேஷன், இந்த மாதிரி பீப்புளை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ என்னது, அந்த மனத்தடை, தாழ்த்தக்கூடிய நம்பிக்கை, முதல்ல இதெல்லாம் உடச்சிட்டு பிரபஞ்சத்தோடு இணைக்கணுங்க. அதுக்கு தியான பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதாவது அந்த தியானமோ மந்திரமோ வேணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரோ ஃபோட்டோவும் இந்த வீடியோக்குள்ளே கூட நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், முதல்ல என்னோடய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கினேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்னோடய சுய வளர்ச்சிக்கு நான் முதலீட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், அஸ்வின் நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க? அதுக்கு தாங்க நம்மளோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்வி முறை இல்லை. அதாவது லார்ட் மெக்கேலேன்னு சொல்லிட்டு ஆங்கில காலத்தில் வந்து நம்மளோட அடிமைத்தனம் பண்ணுற மாதிரி ஒரு கல்வி கொடுத்தாது இல்லையா, அதே கல்வி தான் நம்ம வந்து பின்பற்றி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒரு 5 உயிர் தேவையில்லாமல் நம்ம வந்து இழந்துட்டோம், தற்கொலை பண்ணிட்டாங்க பசங்க இல்லையா. ஏன்னா அவங்க மெடிக்கல் படித்தா தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தாங்க தெரியல. அவங்களுக்கு கூட என்ன டேலண்ட் என்ன ஸ்கில் என்னன்னு கண்டுபிடிக்கவே இல்லைங்க. அதுதாங்க நான் பண்ணேன். அப்போது நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், எனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. நீங்கள் வந்து சென்னை மெட்ரோ ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில்லாத மனிதெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் மேலேயும் கீழேயும் போயிட்டு அந்த ரிமோட் கவரு இல்லை இஞ்சி மரப்பா ஏதோ ஒரு பேனாலாம் விற்று என்ன நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ ஏன் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு இல்லை? ஏன்னா நம்ம வளர்ந்த விதம், நடந்த சம்பவங்கள், பார்க்குற பார்வை, அதாவது 35 வாங்கினா பாஸு, 60 வாங்கினா வந்து ஃபஸ்ட் கிளாஸு, 90 வாங்கினா மெரிட்டு, நீட் எக்ஸாம்லாம் தான் பெரிய அறிவாளி புத்திசாலி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் கடவுளோட ஆசீர்வதிச்சு தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு டேலண்ட்டோ ஸ்கில்லோ இயற்கையாக இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும். உங்களுக்கு நல்லா பாட வருமா, நல்லா சிங்காதாங்க, உங்களுக்கு நல்லா வந்து இயற்கையாக சேல்ஸ் வருமா, சேல்ஸ் பண்ணுங்கள். அதை தாங்க நான் பண்ணேன் இல்லையா. இப்போ என்னது, எனக்கு என்ன வேணும் நான் யோசிக்கும்போது நல்ல ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன். அதுக்கப்புறம் நிறைய பேரை நான் மீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ என்னாச்சு, என்னோட பேஷனாக ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இதை தாங்க 90% நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் யோசிக்கலாம், அதுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்கில் காசு வந்துட்டுருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இயற்கையாக என்ன வரதோ அதை வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த வைப்ரேஷனை வந்து அதிலேயே இருந்துட்டு இருக்கும்போது என்னது, பிரபஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை கஷ்டமெல்லாம் கொடுத்துருக்கோம். மாறா நீங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காத வேலையை வந்து ஏதோ பணத்துக்காக நான் செய்யும்போது என்ன ஆகும், நெகட்டிவ் வைப்ரேஷன், லிமிட்டிங் வைப்ரேஷன் தான் நம்ம வெளியில் வருவாங்க. இது தாங்க 90% ப்ராப்ளம்ல. அப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கும், ஃபைண்ட் வேல்யூவில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட் வேல்யூ. என்ன சார் ஆட் வேல்யூ, அதை தான் வலுவாக சொல்லியிருக்காங்க, இது உள்ளுவதெல்லாம் உயிர் மற்ற தள்ளினும் தள்ளாமல் இல்லைங்களா. உங்களுக்கு என்ன ஆட் வேல்யூ, கூடுதலாக என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம், உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராடரி நாலேஜ் இருக்குது, என்ன நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க, புதுசாக ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிங்க, இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு 25 வயசுல 20 வருஷம் போயிடுச்சு, டோட்டலாக 0 ஆயிடுச்சு, கல்யாணம் இருந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணேன், ஒரு சேல்ஸ் ட்ரைனிங் ஆரம்பித்தேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ட்ரைனிங் பண்ணேன். அதுக்கப்புறம் IELTS ஒரு இங்கிலீஷ் ட்ரைனிங் பண்ணேன்.
இந்த வெளிநாட்டு பசங்களாம் போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லி காலேஜ்லலாம் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மதிப்பை கூட்டணும்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ட்ரைனிங் பண்ணேன். இந்த கார்ப்பரேட் ட்ரைனிங் பண்ணும்போது தான் எனக்கு பல விஷயங்கள் எனக்கு புலப்படுது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது என்னாச்சு பல விஷயங்கள் எனக்கு புலப்படுது இல்லையா. அப்போ ஃபைண்ட் வேல்யூ, ஆட் வேல்யூ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தான் பணம் இல்லையா. அப்போ எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட். அப்போ என்ன சார் பண்ணணும், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஃபஸ்ட்டு ஒரு 20-30% நான் சேமிச்சு வைப்பேன். இதை தாங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 90ல் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுனால நம்ம டோட்டலாக பர் கேபிட்டா இன்கம் சொன்னாங்க கன்சியூமர் வருவாங்க வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது 3000 கொடுக்க வேண்டியது இடத்துல 30,000 கொடுக்கும்போது என்னாச்சு, நம்மளுடைய ஸ்கில் பர்ஃபார்ம் இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க சேல்ஸில். நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துட்டு நம்ம செயல்பட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அறிவே இல்லாமல் அதிகமாக சம்பளம் கொடுக்கும்போது என்னாச்சு, அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேங்க்கெல்லாம் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது முதல் மாதம் சம்பளம் அந்த பே ஸ்லிப் வச்சுட்டு 10 மடங்கு சேலரி அமௌண்ட் வந்து கிரெடிட்டாக கொடுக்கும்போது இவன் தேய்க்கும்போது நினச்சி கிரெடிட்லேயே வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தான் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் கேட்டு பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்லாம் வந்து காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம வசந்தனுக்கோ விவேகானந்தோ பார்த்திங்கன்னா காத்தால 4-5 மணிக்கு போய் லைனில் க்யூவில் நின்றுட்டு மிக்ஸி கிரைண்டர் ஏதாவது வாங்குங்களா. அப்போ என்னாச்சு, அந்த சேமிப்பு பழக்கம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லைங்க. அதுதாங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இல்லை. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த சேமிப்பு பழக்கம் இல்லாட்டி அனில் அம்பானி மாதிரி இல்லாட்டி வந்து கிங்ஃபிஷர் இவரை நம்ம விஜயமலையா மாதிரி லாஸ் தான் அங்கங்க. அப்போது எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு 20-30% சேவ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 70% என்னது 50% உங்கள் ஆப்ரேஷனல் காஸ்ட், உங்களுக்கு டே டு டே எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ வேணும் இதெல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணுங்கள். டெய்லி மறக்காமல் தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்கம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த பேலன்ஸ் ஷீட்டை உட்காந்து பண்ணுங்கள். இந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் கரெக்டாக போடலாம்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல எனக்கு ஷூட்டப் ஆகுது, எந்த இடத்துல எனக்கு எக்ஸசிவாக இருக்குது, எந்த இடத்துல நான் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோம். அப்போ சின்னதாக கடன் இருக்கும்போதே நான் அடைச்சிடணும், இல்லை சின்னதாக வந்து எனக்கு பிரச்சனை இருக்கும்போதே முடிச்சிடணும், நான் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம சம்டே ஃபிலாசபியில் உட்காந்துட்ருப்போம். இன்றைக்காக நம்ம சமாளிப்போம், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கையை மீறி போடுமோ அந்த பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்க. அது மேலே போகும்போது என்னது கண்ட்ரோலே இல்லாமல் கடன் ஜாஸ்தி ஆகும்போது கடனை கட்ட முடியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்பிஎஸ், சிபில் ரேட்டிங்கு, ஏன் இன்றைக்கி மணி ஃப்ளோ இல்லை, கோவிடில் பார்த்திங்கன்னா 20 லட்சம் கோடி வந்து கவர்மெண்ட் கொடுத்தாலும் ஏன் மக்கள்கிட்ட பணம் புழக்கம் அந்தளவுக்கு இல்லைன்னா நிறைய பேர் சிபில் என்பிஎல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. ரைட். அப்போது எனக்கு ஃபைண்ட் வேல்யூ, ஆட் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, அதுக்கப்புறம் நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன பண்ணால் 20-30% சேவ் பண்ணுறேன். மீதி 70%ல் 50% நான் வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட் பண்ணுறேன் இல்லையா. இந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 வச்சுக்கோங்களேன். இந்த 30 × 12 மாதம் எவ்வளோ ஆச்சு, 3.6 lakhs இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhsன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 lakhs சம்பாதிக்கிறதுக்கு நான் தூங்கக்கூடாது. அப்போ நான் 5 lakhs சம்பாதிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, 1 year நான் வந்து தூங்காமல் என்னால் வந்து வேலை செய்ய முடியுமா. அப்போ எனக்கு வந்து நிறைய டைம் ஃப்ரீடம் இருக்கா, பிகாஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு மணியா. அப்போ என்ன அது எனக்கு நிறைய டைம் இருக்கும்போது பல விஷயங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், அதே மாதிரி பல விஷயங்கள் புரியறதுக்கும் எனக்கு நாலேஜ் கிடைக்குமா. ஏன்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் வந்து எனக்கு ஃப்ரீயாக யோசிக்க முடியல. இல்லாட்டி என்ன பண்ணுவேன், நான் டைமுக்கு நான் ட்ரேட் பண்ணுவேன், அந்த பணத்துக்கு தான் ட்ரேட். அப்போ அந்த ஆக்டிவ் இன்கம் இருக்கும். மீதி இருக்கிற அந்த 20% நான் வந்து பாசிவ் இன்கமுக்கு நான் என்ன பண்ணலாம், அதை தான் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை. பல வகையில் நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது புதுசாக பண்ணலாமா, இல்லை வேறு என்ன எனக்கு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இருக்குது, இல்லை வேறு என்ன என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்குது, இல்லை என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கா, சர்வீஸ் இருக்கா, இதை நான் எப்படி வந்து பல பேருக்கு மார்க்கெட் பண்ணலாம். இந்த மார்க்கெட் தாங்க 90% நிறைய பேருக்கு தரலாம். அப்போது எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ நாலேஜோ ப்ராடக்டெல்லாம் இருக்குங்க. ஆனால் இந்த மார்க்கெட்டிங்லாம் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க இல்லை. அப்போது ஏதோ ஒரு நாலேஜ் இருந்தாலும் ஸ்கில் இருந்தாலும் அதை எப்படி கரெக்டாக பேக்கேஜ் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட் பண்ணலாமா. அப்போ என்னது மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், பல வகையில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருக்கா. அப்போது சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்த வீடெல்லாம் கட்டி வச்சு வாடகை விடுவாங்க, இல்லாட்டி பல பிஸ்னஸ் உருவாக்கி அந்த பிஸ்னஸ் மூலமாக ஒரு பாசிவ் இன்கம் வரும். இல்லாட்டி என்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோலாம் கொடுக்கலாமா. இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்காக ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்டேட் ஆகுது. கவர்மெண்ட் பாலிசிஸு, நிறைய ஃபாரம்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேரை நம்ம நெட்வொர்க் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்னை அவுட் சைடு வந்து நிறைய ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி பேக்கேஜ் பண்ணி பிஸ்னஸாக வந்து ஒரு மாடலாக க்ரியேட் பண்ண தெரில இல்லை. அதே மாதிரி எப்படி வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கான வழிமுறை தெரியாதனால எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் தடுமாற்றத்தோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ மார்க்கெட்டிங் வந்து ஒரு புது கான்செப்ட் வந்து லாஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஃபேஸ்புக் வரதுக்கு முன்னாடி நான் ஸ்கைப் மூலமாக வந்து ஆன்லைனில் ஃபாரினுக்கு தான் கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வாட்ஸ்அப் மூலமாக
வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் நிறைய பேர் நம்ம கோச்சிங் கொடுக்க முடியுதா? அப்போ இந்த டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாறிப்போச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, வீடியோ, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டேலண்ட் அண்ட் ஸ்கில்லை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேருக்கு மார்க்கெட்டுக்கு பண்ணலாமா? அப்சல்யூட்லிங்க. நீங்கள் யார் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இந்த வீடியோ மூலமாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லாட்டி ஏதோ உங்களுக்கு ஒரு நாலேஜோ பெருக்கலாம், இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கான சொல்யூஷன் கிடைக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக நம்ம நிறைய பிஸ்னஸ் பதிவுதனை பண்ணலாமா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லை. அப்போ என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை போடலாம், இல்லாட்டி ஒரு ஆப்பை போடலாம். அந்த ஆப் மூலமாக பார்த்திங்கன்னா காமர்ஸ், இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், இதெல்லாம் பெரிய ஜெயிண்ட் வேர்ல்டுலே. அதை மாதிரி என்ன பண்ணோம், நம்ம சின்னதாக ஏதோ ஒரு கான்செப்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த கான்செப்டை வந்து ஒரு ஐடியாவிலேருந்து கான்செப்ட் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மாடலாக க்ரியேட் பண்ணலாமா. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக பார்த்திங்கன்னா அந்த அப்பேரல் பிஸ்னஸ் எல்லாம் இப்போ நம்ம போத்தீஸே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து செல் பண்ணுறாங்களா, அதையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ராடக்ட் ஆன்லைனில் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் விற்கிறாங்களா, அவங்க ப்ராடக்ட்டை வேறு வந்து நெட்வொர்க்கிங் மூலமாக பிஎன்ஐ இல்லாட்டி சோஷியல் நெட்வொர்க்கிங் குரூப்ஸ் மூலமாக நம்ம வந்து மார்க்கெட் பண்ணுறோமா? அப்சல்யூட்லிங்க. இப்போ நானும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மார்க்கெட்டிங் தான் இல்லையா. இப்போ இந்த மாதிரி வீடியோ மார்க்கெட்டிங் நம்ம லைவாக பண்ணும்போது என்னது, ஆயிரக்கணக்கான பீப்புளை நம்ம லைவாக போய் ரீச் பண்ண முடியுது. அதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு வந்து நெட்வொர்க் பண்ணும்போது என்னது, ஒரே விஷயத்தை ஆயிரக்கணக்கான பீப்புளை நம்ம சேரும்போது அதில் ஒரு 1% வந்தால் கூட என்னது, எனக்கு அதுவும் பெனிஃபிட் தானே ஆகுது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களா, ஸ்கை இஸ் தி லிமிட்டா. அப்போ நான் சென்னையில் இருந்தால் மார்க்கெட் பண்ணணுமா? அப்சல்யூட்லி கிடையாதுங்க. உலகம் பூரா மார்க்கெட் பண்ணலாம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோடி வந்தப்போ தான் என்னாச்சு, டிஜிட்டல் இருந்ததுனால என்னாச்சு, நிறைய இன்றைக்கி பேபால், பேடிஎம்மு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போச்சா. அப்போ நீங்கள் நேரில் தான் போய் டீச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நேரில் தான் போய் காசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் வந்து காசு வாங்கிக்கலாமா? அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நல்லா உங்கள் யோசிச்சு பாருங்களா, நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து மெயினாக காரணம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா பல வகையில் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அப்போது இது தாங்க பார்த்திங்கன்னா பாசிவ் இன்கம் சொல்லுவாங்களா. அப்போ இதை நான் எப்படி பண்ணலாம், இதை வந்து சுய தொழில் முனைவோருக்குள்ள ஆகலாம். அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். இது ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போது நீடுன்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அதாவது நியூ என்டர்பிரினர் டெவலப்மெண்ட், அதோட பயிற்சியாளர் நான் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே சென்னை கிண்டியில் வந்து சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட பிஒய்எஸ்டி பாரதி யுவ சக்தி ட்ரஸ்ட்னு ஒரு என்ஜிஓ இருக்குது. அதில் நான் வந்து ஒன் ஆஃப் தி சிட்டி அண்ட் கில் யூகே சர்டிஃபைட் மென்டராகவும் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னை காடத்தாங்கில் பார்த்திங்கன்னா ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. சுய தொழில் முனைவோர் பயிற்சி நிலைமை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவே அவங்க நடத்திட்டு இருக்காங்க, இலவசம் பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேங்க் கூட நாங்கள் டைப் பண்ணதுனால வித்தவுட் கொலாட்ரல் அப் டு 1 crore உதவிலே இருக்குங்க. ஆனால் இந்த நிறைய விஷயங்கள் தெரியாதனால தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்ம வந்து டேரெக்டாக ப்ரைவேட் பேங்க்கில் போய் கேட்கும்போது அவங்க 100% கொலாட்ரல் கேட்பாங்க, நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுது, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் கூட அதை பேக்கேஜ் பண்ணி எப்படி ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு மாடலாக க்ரியேட் பண்ண முடியும். அதாவது 2 லெவல் இருக்குது. அதாவது ஒரு ஐடியாவிலேருந்து கான்செப்ட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு இனோவேஷன் இன்க்யூபேஷன் ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ஒரு ஒர்க்கபிள் பிஸ்னஸ் மாடல், அந்த பிஸ்னஸ் வந்து ஒர்க்கபிள் பிஸ்னஸ் மாடலாக இருக்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா லோன் வேணும் இல்லையா. அந்த லோனுக்கான பேங்கபிள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அப்போது பேங்க்னா என்ன, எத்தனை வகையான பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் என்ன டேர்ம்ஸ் கண்டிஷன் ரூல்ஸ் ரெகுலேஷன், இதெல்லாம் நான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நான் தயார் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரொஜெக்ஷன் போடலாம், எவ்வளோ லாஸ் ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகும், எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது, எவ்வளோ மார்க்கெட்டிங் பட்ஜெட் இருக்குது, என்ன ஸ்ப்ளிட் அப் இருக்குது, என்ன மாதிரி வந்து நான் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக் ஈவன் ஆகும், இதெல்லாம் நான் கரெக்டாக வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டில் வந்து நான் கரெக்டாக ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கும்போது பேங்க்குக்கும் ஒரு ஐடியா கொடுக்கும். அதாவது இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து இதெல்லாம் ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால தான் எந்த பிஸ்னஸ்லும் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அந்த ரிஸ்க்கை வந்து எந்த அளவுக்கு ஒரு மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான் லோன் கொடுப்பாங்களா. அப்போது இந்த அடிப்படை நாலேஜ் இல்லாதனால தான் என்னது, நம்ம கந்தவடியில் போயிட்டு வாங்கிக்கிறோம். அதே சமயத்தில் அந்த பேங்க்குக்கான ப்ராசஸ் தெரியல, அதே சமயத்தில் ஆன்லைனில் வந்து கஸ்டமர் இன்டர்ஃபேஸ்க்கான டெக்னாலஜி தெரியல. இதெல்லாம் அறியாமையில் இருக்கும்போது என்னது, நிறைய வாய்ப்புகள் இருந்து என்னது எனக்கு அது யூஸ் பண்ண தெரியலையா, அதை தாங்க ஆக்சுவல் ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்னது, இந்த முதல்ல இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மதிப்பு கூட்டணும், அதை சேமித்து வைக்கணும். மீதி இருக்கிற 50% நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், மீதி இருக்கிற 20% நான் ரொட்டேட் பண்ணுறேன் இல்லையா. அப்போது அந்த பல வகையில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் என்ன பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கேன். அப்போ இந்த வீடியோ மூலமாக நான் வந்து ஃபேஸ்புக் மூலமாக லைவாக வந்து வீடியோ கொடுக்குறேன், அதே சமயத்தில் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணுறேன், நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க. அப்போ நான் கோச்சிங் கொடுக்கும்போது என்னது, அவங்க ஆன்லைனில் கேஷ் அனுப்புகிறாங்களா எங்கள் அக்கௌண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து பேபால் மூலமாக டாலர் கணக்கில் அனுப்புகிறாங்களா. அப்போது நிறைய லாங்குவேஜ் தெரியும்போது என்னது, நிறைய பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாமா. அப்சல்யூட்லிங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது, என்ன ஸ்கில் இருக்குது, இது நான் எப்படி பேக்கேஜ் பண்ணி எப்படி மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம க்ரியேட் பண்ணலாங்க.
அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அப்போது இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சுட்டு இந்த ஈர்ப்பு விதியை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணுவோம், மனத்தடை உடைக்கலாம், தாழ்த்தக்கூடிய நம்பிக்கை வச்சு பிரபஞ்சத்தோடு இணைக்கும் போது பல விஷயங்கள் பண கோலத்தில் எனக்கு கிடைக்குதுங்களா, அதுதாங்க பண்ணேன். அப்போது நீங்கள் கேட்கலாம் எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய அறிவாளியோ புத்திசாலியோ ஐஐடியெல்லாம் கிடைக்குங்க. என் லைஃப்பில் நிறைய பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் 25 வயசில் தொலைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்கை கோஸ்ட் காமன் சிங்கப்பூர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த சீக்ரெட் வீடியோ தான் என்னோடய வாழ்க்கையே மாறி போச்சு. நிறைய ஃபாரின் கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். நிறைய ஃபாரின் மலேசியாவுக்கு அப்புறம் மொரிஷியஸ்னு போயிட்டு லாஸ்ட் 20 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கம்பெனி சவுத் இந்தியா ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு மலேசியா மொரிஷியஸுக்கும் போய் அங்கேயும் போய் ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரிக்கு ஸ்கைப் மூலமாகவும் வாட்ஸ்அப் மீடியமாகவும் சொல்லி தரேன். அப்போ ஏன் நம்ம ஊருக்கு தமிழில் எளிமையாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஈர்ப்பு விதி வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஈர்ப்பு விதி மூலமாக எப்படி கடந்து அந்த வெளியில் வந்து எப்படி வந்து பல வகையில் பணத்தை ஈர்க்கலாம், பிஸ்னஸ் எப்படி பெருக்கலாம், எப்படி வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்கலாம், எப்படி வந்து நம்ம கஸ்டமர் கேர் கொடுக்கலாம், இந்த ஈர்ப்பு விதி மூலமாக எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணலாமா? அப்சல்யூட்லிங்க. அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஏன் நம்ம வந்து அந்த ஈர்ப்பு விதி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது? அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, குறுகிய எண்ணம், போட்டி பொறாமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மனத்தடையாக மாறி தாழ்த்தக்கூடிய நம்பிக்கையாக மாறி இருக்கிற வாய்ப்பும் தெரியாமல் என்ன அது நம்ம வந்து ஏதோ ஆர்கியூ பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம், டிபேட் பண்ணும்போது இதை தான் திரும்ப ஈர்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த மனத்தடையை உடைங்க, தாழ்த்தக்கூடிய நம்பிக்கை உடைங்க. அதுக்கு தியானமும் மந்திரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதாவது அந்த வாட்ஸ்அப் அந்த மந்திரங்கள் வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஃபோட்டோ இந்த வீடியோகளோட நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஈர்ப்பு விதி கற்றுக்கணும், உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கணும், இல்லாட்டி பணத்தை இருக்கணும், கடலிருந்து வெளியில் வரணும், உறவு நல்லா மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி நான் சுயதொழில் முனைவு வாங்கணும், இல்லை லோன் வாங்கணும், இல்லை பிஸ்னஸை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு கூட இந்த ஈர்ப்பு விதி மூலமாக நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணும்போது 100% பார்த்திங்கன்னா நீங்கள் யாராக இருக்கலாம், எப்படியா இருக்கலாம், இந்த ஈர்ப்பு விதி அப்ளை பண்ணும்போது அதுக்கான விடியும் சரி சொல்யூஷனும் இந்த பிரபஞ்சம் தேடி உங்களுக்கு கொடுக்குங்க. அதை தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாம். என் பேர் அந்த அஸ்வின். நான் உளவியல் மற்றும் ஈர்ப்பு விதி பயிற்சியாளர். நான் சென்னையில் இருக்கேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9380999420. ரைட். ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நாள் இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாய்.